வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜே அண்ட் கேங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஜய் பார்வதி அண்ட் கேங்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்வை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து சபரியாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எஃப்ஜே பாரு கூட சேர்றவங்களோட நிலைமை என்ன அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ பாரு கூட சேர்ந்தவங்க வந்து அழிஞ்சு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கமருதீன் ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளையாண்டார் அப்படின்னா அவருக்கான ஒரு கேம் வந்து இருக்கும். பட் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் பாருக்கு அப்படின்ற பேரில் அவரோட கேமையும் வந்து கெடுத்துக்கிறாரு அப்படின்ற மீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார். ஸோ உடனே கலையும் வந்து கூட சேர்ந்துட்டு ஆமாம்மா அவன் வந்து மாற்றி மாற்றி பேசுவான். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சரி மச்சான்னுவான். திடீர்னு உடனே வந்து பார்த்திங்கன்னா துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு கேம்குள்ளே அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவன் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரம்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியே இல்லை, உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி கமருதீனையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் கமருதீனை பற்றி பேசவே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திவாகரை பற்றியும் வந்து ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க. ஆமாம் பாரு, திவாகரும் பாரு இப்போ அங்கே போய் அவர் கூட பாரு கூட வந்து சேர்ந்துட்டாங்க, மறுபடியும் கேமை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா இல்லை திவாகர் வந்து செம்மையாக ப்ளே பண்ணுறாரு, ஒரு இன்னசென்ட் கேம் வந்து அவர் வந்து விளையாடுறாரு, அவர் அதில் ஸ்கோர் பண்ணிடுறாரு, என்ன தான் பாரு கூட போய் சேர்ந்தாலும் அங்கே வந்து அவர் ஸ்கோர் பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குது. பட் ஆஸ் அ ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் வந்து கேமுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் தென் அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேர்றதும் பிரியறதும் இருக்குது. இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நார்மல் தான். லைவை பார்த்தா தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு துணையை தேடுறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூட வந்து சேர்றாங்க. ஸோ அப்படி தான் இருக்கே தவிர்த்து நம்ம மெயின் ஷோ பார்த்தோம் அப்படின்னா நேற்று சண்டை போட்டாங்க, இன்றைக்கி என்ன ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆனதில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்து தேவையில்லாமல் அவரோட கேமை விளையாடலாம், பட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் அவர் தான் வந்து அவரோட பேருக்கு எடுத்துக்கிறாரா என்ன அப்படின்றது தெரியல. பட் அதுவும் வந்து விஜய் பார்வதி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க கமருதீனை பற்றி. அதனால் மேபி இவங்க 2 பேருக்குள்ளே சீக்கிரமாக ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து 2 பேரும் ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம இண்டிவிஜுவல் கேம் விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.